He walks in the room, heart on his sleeve. Every smile he gives makes her believe. Dreams of the days when he'll see her shine, but he's lost in the crowd, never knows she's mine. Oh, love is a game, but I'm losing tonight. Chasing a dream that's just out of sight. I'm singing my heart out, can't you hear the sound? I'm head over heels, but he's nowhere around. அருமையான இந்த காலையில் இந்த மழைக்கு அதுக்கு ஜப்பான் பச்சை பசேல்னு அழகாக இருக்கிறது. நம்ம பார்த்த டெம்பிள் பக்கத்துலேயே தான் நம்ம ரூம். டெய்லி 10 வாட்டி பார்ப்பேன். கடை வச்சு அப்புறம் பக்கத்தில் ஜப்பான் தெருக்கள் நீட்டாக குட்டி தெரு வந்தாலும் நீட்டாக அழகாக இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக பின்னாடி ஒரு மவுண்டன் தெரு பாருங்கள். இதுதான் நம்ம ஹாஸ்டலில் இருக்கிற இந்த ஜப்பானீஸ் ஹோட்டலில் இருக்கிற ஸ்ட்ரீட்டு. எல்லாம் காலையிலே கிளம்பிட்டாங்க. இங்கேயும் ஆஸ் யூஷுவல் வேலைக்கு. மணி இன்னும் 7 மணி இருக்கும். இன்னும் டோக்கியோனா இது டபுளாக பார்ப்பீங்க ஆள். இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த பக்கம் போகிறவங்க டோக்கியோ சிட்டின்றதுனால ஃபுல் பிஸியஸ்ட் சிட்டி. இந்த கோயிட்டோன்றது வந்து டெம்பிள்களுடைய ஒரு, நம்ம எப்படி காஞ்சிபுரமோ டெம்பிள் சிட்டி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த கோயிட்டோ கூட டெம்பிள் சிட்டி தான். ஏகப்பட்ட டெம்பிள் இருக்குது. இப்போ நம்மளும் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபாரஸ்ட்டு போகிறோம். அந்த ஃபாரஸ்ட்டுக்கு போய் காமிக்கிறாங்க. போயிட்டு அதுக்கப்புறம் இன்னும் எதுவும் பிளான் இல்லை. அந்த ஃபாரஸ்ட்டை பார்த்துட்டு வீடு அழகாக லைட்லாம் போட்டு இன்னும் குட்டி குட்டி என்ன சொல்கிறது, ஆர்டிஸ்டிக்காக பண்ணியிருக்காங்க வீடு. அருமையாக சின்ன சின்ன இடமா இருந்தால் கூட அது அழகாக நீட்டாக, இடம் பெருசாக வேஸ்ட் பண்ணாமல் அழகாக அப்படியே நீட்டாக கட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து காரு விடுறதுக்கான ஷெட்டு, அதுக்கு மேலே வீடு. நிறையா ஸ்பேஸ் வேஸ்ட் பண்ணாமல் பண்ணியிருக்காங்க. வெளியே இருந்து வரவங்களுக்கு கொடை வைக்கிறதுக்கு உள்ளே ஈரமாக்காமல் இருக்கிறதுக்கு இது பார்த்தலாம். இல்லை இப்போ நம்மளை வைக்கணும். வச்சாச்சு நம்ம கொடை. போய்ட்டு டீயை பிடிச்சிட்டு வந்துடுவோம். இந்த பக்கத்தில் எல்லாம் போகிறாங்க. பேம்பு ஃபாரஸ்ட் அதான் போகிறோம். நம்மளும் பார்க்கலாம். இந்த மழைக்கு அதுக்கும் நல்லதாக இருக்கும் நினைக்கிறேன். இந்த கிளைமேட்டுக்கு ஃபுல்லாக வெயிலை விட இந்த மழை நல்லாயிருக்கும். ஐ லைக் மழை. ఎవ్రీ వన్ లైక్స్ మഴ, రైట్? అందరికి వర్షం అంటే చాలా ఇష్టం కదా. బట్ ఈ టైపు ఏరియాకి మనం వర్షంలో వస్తే బాగుంటుందేమో అనుకుంటున్నాను. చూస్తాం లోపల ఎలా ఉందని చెప్పి. போகும்போதே ஒரு டார்க் உள்ளே போகிறோம் பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குது. இந்த பேம்பு ஃபாரஸ்ட்டு ஆக்சுவலாக நாங்கள் காலேஜ் படிக்கும்போது எங்களுக்கு ஒரு கிளாஸில் அசைன்மெண்ட் கொடுத்தாங்க, ஒரு பேம்பு ஃபாரஸ்ட் வரையணும்னு சொல்லிட்டு. அந்த டைமில் நான் இந்த இமேஜ் எடுத்து தான் வரைஞ்சேன். சூப்பரில். அது இப்போ பாருங்கள், நேராக பார்க்குறேன். இதே மாதிரி தான் நான் கம்போடியாலேயும் சொன்னேன். ஆக்சுவலாக கம்போடியாவில் பார்த்திங்கன்னா அந்த அங்கோர்வாட் டெம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அதே மாதிரி நாங்கள் காலேஜில் லைப்ரரியில் பார்த்தது தான் சேம். இதுவும் அதே லைப்ரரியில் பார்த்தோன்னே. அந்த டைமில் இன்டர்நெட்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அந்த டைமில் இந்த லைப்ரரி புக்ஸில் பார்த்திங்கன்னா அந்த பேம்பு ஃபாரஸ்ட் இருக்கும் பாருங்கள். சரியான எத்தனையோ அடி ஹைட் இருக்குங்க இது. இப்போ அதை வந்து நம்ம நேராக பார்க்குறன்னும் போது அது இன்னும் ஒரு ஆச்சரியம்.
இதெல்லாம் நான் லைஃப்பில் நினச்சே பார்க்கல. இதெல்லாம் நான் அந்த நேராக வந்து பார்ப்பேன்னு சொல்லிட்டு செம்மையாக இருக்குது. வெரி ஹாப்பி. இது வந்து ஒரு ஃபேமஸான டூரிஸ்ட் ஸ்பாட் இன் கியோட்டோ இன் ஜப்பான். எல்லோரும் மஸ்ட் விசிட் பிளேஸ் எல்லாம் வருவாங்க கண்டிப்பாக. இங்கே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் வராங்க. பார்த்தீங்களா, வராங்க, போயிட்டுருக்காங்க. ஸ்கூல் பசங்க இங்கே வந்திருக்காங்க ட்ரிப்புக்கு. செம பிளேஸ். வெயிலை விட இது நல்லா இருக்குங்க. பட் கொஞ்சம் சொதன்னு இருக்குது. பட் இட்ஸ் ஓகே. அந்த அழகாக இருக்குது ஏரியா. அந்த பச்சை பசேல்னு அந்த குருவி அதெல்லாம் கத்துற சவுண்டு, இந்த ஈரம், லைட்டாக குளிர் எல்லாமே அமைஞ்சிருக்கு. சூப்பராக இருக்குது. பார்த்தீங்களா, செம்மையாக இருக்குல்ல. இது இந்த இந்த ஹைட்டெல்லாம் நம்ம வந்து சான்ஸ் இல்லைங்க. நம்ம ஊரில் இவ்வளோ ஹைட்டு வளருமாலாம் தெரில. எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண சொல்கிறாரு. இங்கே கூட்டம் நிறையா இருக்கிறதுனால தனியாக நின்று ஃபோட்டோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆளுங்க உள்ளே போயிட்டு வந்துன்னு இருப்பாங்க. நம்ம முதல்ல போயிட்டு வந்துட்டு அப்புறமா ஃபோட்டோ எடுப்போம். சூப்பராக ஏரியா. மேலே ஒரு கடை இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் வேறு சாப்பிடல. இந்த பக்கம் என்ன ரூட்டு போட்டிருக்கு. இந்த பக்கம் கூட போகிறாங்க. 4 minutes. தென்ருச்சி டெம்பிள். வாங்க பார்த்துட்டு வருவோம். இந்த பக்கமாக ஆளுங்க போயிட்டு வராங்க. 4 minutes வாக்கம். We'll go and see. Bamboo forest, oh forest. Hi. One ticket for the Yeah, yeah, thank you. கையை அப்பப்போ நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். பஸ்ஸில் வேறு வந்துக்கிறோமா. வந்து கார்டன் டிக்கெட்டாக உள்ள போய் பார்ப்போம் எப்படி இருக்குது கார்டன். மழைக்கு ஒதுங்கி இருக்கிறாங்க. இங்கே இவங்களாம் கூட எத்தனை வந்துருக்காங்க. சும்மா உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறாங்க. நம்ம போய்ட்டு அந்த கார்டனை பார்த்துட்டு வருவோம். எப்படி இருக்குது கார்டன். பக்கத்தில் ஒரு ரிவர் மாதிரி தெரியுது அந்த ஃபோட்டோவில். ரிவர் தெரியுதா. ஜப்பனீஸ் கார்டன் பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த இலை பார்த்தீங்களா, இந்த மாதிரி இலை நம்ம ஊரில் கிடையாது. தெரியுதுங்களா இந்த ஷேப்பு சூப்பராக இருக்குல்ல.
ரெண்டு வழி இருக்குது, எந்த பக்கம் போகிறது தெரில. இந்த பக்கம் இந்த பக்கம் ஏதோ ஒரு டெம்பிள் இருக்குது. யாருமே காணோம், நம்ம மட்டும் தான் வந்திருக்கிறோம். அந்த பக்கம் ஒரு 4 பேர் உட்காந்துருக்காங்க. மழையினால் அங்கங்கே இங்கே பாருங்கள், குட்டி தவளை தண்ணியில் தவளை மேலே தவளை. சரிங்க, அழகாக இருக்கும். ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். இந்த ஏரியா ரொம்ப அழகாக இருக்குங்க, சூப்பராக இருக்குது. இங்கே தண்ணி எங்கே தான் வருது, இந்த கலர் பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா இதில் ஒரு மீன் வேறு இருக்குதுங்க, உள்ள கலர் மீன் பாருங்கள், இதை விட்டுருக்காங்க அவ்வளோ. இன்னும் அடுத்த மாதம் இன்னும் சூப்பராக இருக்குங்க. இது எல்லாமே அந்த நேற்று சொன்ன மாதிரி அந்த மரம்லாம் ரெட்டாக மாறிடும், சூப்பராக இருக்கும். ரொம்ப கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டோம், பட் ஓகே. இந்த ஒரு டெம்பிள் பக்கத்தில் இந்த ஒரு டெம்பிள், அழகான ஒரு ஓடை செம்மையாக பண்ணியிருக்காங்க. செம்மையாக இல்லை, அது நேச்சரில் அப்படி அமைஞ்சிருக்கு, சூப்பராக இருக்குது. நம்ம ஒரு ஃபோட்டோ எடுப்போம் இங்கே நின்று. சூப்பராக இருக்குல்ல ஏரியா, அருமையாக இருக்குது. மழை இல்லாமல் தான் மேபி அந்த சன்லைட்டுக்கு அதுக்கும் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சன்லைட் இல்லாததுனால எல்லாமே ஒரு மாதிரி டல்லாக இருக்குது. பட் இதுவும் ஒரு வகையில் நல்லா தான் இருக்குது, அழகாக. மலையில் கூட பாருங்கள் எவ்வளோ மக்கள், செம்ம ரஷ்ஷு. எங்கே போனாலும் ரஷ்ஷாக தாங்க இருக்குது. நேற்று அந்த டெம்பிளில் பார்த்தீங்களா பயங்கர ரஷ்ஷு, இன்றைக்கும் பயங்கர ரஷ்ஷு. மழையில் கூட விட மாட்டுறாங்க, நம்மள மாதிரி தான் எல்லாம் நினைக்கிறேன். எல்லோரும் மழை என்ஜாய் பண்ணுறாங்க நினைக்கிறேன். அம்மாடி பாருங்க எப்படி இருக்கு ஏரியா. அடர்ந்த பேம்பு காட்டுக்குள்ளே போகிறோம். பேம்பு காடு இல்லை, இது மக்கள் காடு. ஆனால் அவ்வளோ மக்கள் இருக்கிறாங்க. சூப்பராக இருக்கு பேம்பு. ராம் சுரேஷ் ஞாபகம் இருக்கா? நம்ம இது ஒரு வாட்டி பெயிண்டிங் பண்ணோம், பெயிண்டிங் கிளாஸில் ஞாபகம் இருக்கா வச்சு? கண்டிப்பாக ஞாபகம் இருக்கு நினைக்கிறேன். நம்மலாம் சேர்ந்து அந்த பேம்பு ஃபாரஸ்ட் பண்ணோம். 3rd இயர் நினைக்கிறேன் பெயிண்டிங்கில். ஞாபகம் இருக்கா? சூப்பராக இருக்கு வச்சிங்க. கண்டிப்பாக வாங்க நீங்கள்லாம், சான்ஸ் கிடச்சிதுன்னா. பாருங்கள் எவ்வளோ ஹைட் பாருங்கள், பேம்பு ஃபாரஸ்ட் வர வேற மறைக்குது. இது மக்கள் எல்லாம் இல்லாமல் நல்லா இருக்குங்களா? முடியாத நம்ம மழை வேற பெய்யுது. தண்ணி ஊற்றுது மேலே இருந்து ஃபுல்லாக. நல்ல காலம் கொடை எடுத்து வந்தேன், இல்லைன்னா என் கதை யோசிச்சு பாருங்கள், முடிஞ்சுது. எங்கேயாவது ஒரு மரத்தடியில் உக்காந்து வேடிக்கை பார்த்துட்டு போயிருக்க வேண்டியதான். இல்லைன்னா இங்கே வந்து எதாவது வாங்கி வந்துருக்கணும். கொடை இருந்தாலும் மறந்து போயிட்டு திரும்ப போய் மேலே போய் எடுத்து வந்தேன் ரூமில். சரியான நைட்டுங்க. பேம்பு ஃபாரஸ்ட், பேம்பு ஃபாரஸ்ட். No history can be explained, just enjoying the nature.
ఓకే చాలా బాగుందండి వర్షంలో బాగుంది అని చెప్పాను వచ్చేటప్పుడు ఇప్పుడు కొంచెం ఎక్కువనే అయింది లేకుంటే ఉంటే బాగుంటుందేమో కదా ఇంకా కొంచెం ఫ్రీగా ఈ అంబర్లా లేకుండా వెళ్ళొచ్చు అందుకే వేరేం లేదు ఈ క్లైమేట్ దాన్ని బాగానే ఉంది బట్ ఒక కైలో కెమెరా ఒక కైలో అంబర్లా ఉన్నాయి కాబట్టి కొంచెం ఇబ్బందిగా ఉంది మిగతా ఇది ఏమీ ప్రాబ్లం లేదు తెలుగు తమిళ్ మిక్స్ అయ్యి వస్తుందండి செம்மையாக இருக்குங்க இந்த பேம்புக்கு நடுவில் ஒரு ட்ரீ வளர்ந்துருக்கு பாருங்க இருங்க ஒரு ஃபோட்டோ இதெல்லாம் கல்றங்க இறந்தவங்களுக்காக கல்ற கட்டியிருக்காங்க நினைக்கிறேன் கிட்டத்தட்ட எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது உள்ளே இருக்குது பாருங்கள் இந்த கல் தெரியுதுங்களா இந்த மாதிரி நிறையா இருக்குது லைனாக மேபி கல்றையாக இருக்கலாம் பூவெல்லாம் வச்சுருக்காங்க கல்றதாங்க அவங்க பேர்லாம் போட்டிருக்கு இதெல்லாம் பூ வச்சுருக்காங்க அழகாக அது ஒரு கல்ற ஒரு வித்தியாசமாக அப்படியே கட்டங்கட்டமாக ஒரு ஸ்டோனில் சிமெட்ரி வித் கரெக்ட் கலர் தாங்க சிமெட்ரி வித் நோ ட்ரெஸ்பஸிங் உள்ளே யாரும் போகக்கூடாது உள்ளே போனீங்கன்னா வெளியே வர முடியாதான் அவ்வளோதான் திஸ் இஸ் ஒன்லி ஒன் வே உள்ளே போனால் அப்படியே நேராக மேலே பரவலாகும் சூப்பர் ஜப்பான் கல்றை பார்த்துட்டிங்களா வாங்க போகலாம் மழை லைட்டாக விடுற மாதிரி இருக்குது ட்ரெயின் போகுது பாருங்கள் பக்கத்தில் ட்ரெயின் ஸ்டேஷன் கூட இருக்காங்க ட்ராக் இது பாருங்க இதுவும் ஒரு டெம்பிள் வாங்க உள்ளே போய் பார்ப்போம் கூட்டத்தை தான் இருக்கிறாங்க டெம்பிள் எங்கே தெரியுது ஸ்லோ எல்லாருக்கும் வழுக்குது இது அவங்களுடைய எழுதி கட்டி வைக்கிறாங்க இந்த இடத்துல இங்கே வாங்கி இன்னொன்றுத்துக்கும் ஒரு இது ஹெல்த்து வெல்த்து அப்புறமா வேலை எல்லாத்துக்கும் உங்களுக்கு என்ன தேவை வேண்டிக்கிட்டு இதை வாங்கி இங்கே கட்டி வைக்கலாம் கட்டி வச்சிங்கன்னா நடக்கும் என்ற ஒரு ஐதீகம் நம்பிக்கை இதெல்லாம் அழகாக இருக்கு வரும் சூப்பராக இருக்குல்ல இந்த ஆரஞ்சு கலரு அழகு இந்த க்ரீனுக்கும் ஆரஞ்சுக்கும் அது ஒரு காம்பினேஷன் இருக்குங்க அந்த கலர் ஆப்போசிட் வந்து நல்லா சூப்பராக எடுத்து கொடுக்கும் இங்கே பக்கத்தில் பஸ்ஸில் வரும்போது ஒரு ரிவர் பார்த்தாங்க அங்கே ரிவர் போகலாம் போட்டிங்கெல்லாம் கூட இருக்குது பார்க்கலாம் முடிஞ்சால் நம்மளும் அந்த போட்டிங்கில் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு பசி எடுக்குது அதான் எங்கே சாப்பிட்லான்னு பார்த்துட்ருக்கேன் இங்கே ஃபேமிலி மார்ட்லாம் இல்லையா காணுமே எல்லாம் ஒரு ரெஸ்டாரண்ட்டாக தான் இருக்குது போட்டு தீட்டிடுறாங்க ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே போனால்
குறைஞ்சது 600 ருபீஸ் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இதே புலம்புறே வேலையாக போச்சுல வந்ததுலேருந்து. இது காஸ்ட்லி, அது காஸ்ட்லி, இது அதிகம், அது அதிகம். என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. புலம்பிகிட்டே இருக்க வேண்டியது. புலம்புறதை விட்டுட்டு ஏரியாவை என்ஜாய் பண்ணப்பா, அதை பார்க்குறேன். விற்கிறாங்க உள்ள கடை. அழகான ஒரு குட்டி ட்ரெயினுங்க, சைட் சீயிங் ட்ரெயின் நினைக்கிறேன். No, we don't need that. It's the other one. Do we have time or not? சைட் சீயிங் பார்க்குறது நினைக்கிறேன். எல்லாரும் ஏறினாங்க, நானும் ஏறிட்டேன். என்ன இருக்குன்னு தெரியல, பார்த்துட்டு வரலாம் வாங்க. இந்த ஏரியா ரொம்ப அழகாக இருக்குங்க. மலைகள், மலைக்கு கீழே அருவி, அருவி இல்லை ரிவர், ரிவர் பக்கத்தில் ரோடு, ரோடு மேலே காரு, காருக்குள்ளே ஆள். சூப்பராக ஏரியா. நம்மளாம் அந்த பக்கம் போய் பார்க்கலாம். ரெட்டு போட்டிருக்கு, வெயிட் கரோ. கிரீன் போட்டுட்டாங்க. ஒரு அழகாக இருக்குல்ல ஏரியா. பிரிட்ஜ், அங்கே ஏதோ போட்டிங்கெல்லாம் இருக்குங்க. யாரும் போகிற மாதிரி இருக்கா, போகிறாங்களா? அங்கே ஒரு டேம்லேருந்து தண்ணி வருதுங்க, அதில் மேலே போட்டிங் இது பண்ணியிருக்காங்க. இது அழகாக இருக்குது பிரிட்ஜு. அந்த பேக்ரவுண்டில் சூப்பராக இருக்குது, ஜப்பனீஸ் ஸ்டைல் பிரிட்ஜு. கொஞ்சம் உள்ளே போய் பார்ப்போம். இந்த பக்கமும் பேம்பு ஃபாரஸ்ட்டு தான் இருக்கிறேன். உள்ளே நேராக போனால் இது நம்ம அந்த பொள்ளாச்சி சைடில் வரோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஏய், நம்ம ஊர் காக்கா. காக்கா கா 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 கா. அது தமிழ் தெரியாது போல. இது ஜப்பானீஸில் என்ன கூப்பிடணுன்னு தெரியலையே. இது ஷெட், ரிக்ஷா ஸ்டாண்டு. உங்களை போய் உட்கார வச்சு ஒரு ரவுண்ட் அடிப்பாங்க கூப்பிட்டு போயிட்டு. நல்லாயிருக்கு இது. அந்த பிரிட்ஜு பாருங்கள் தூரத்தில். இந்த மேலே இந்த பஸ் இது மேலே தான் வந்து நம்மள்ட்ட அப்போ வரும்போது பார்த்தேன். இது நல்லா இருந்துச்சு, சரி பார்த்துட்டு போகலாமே இந்த பக்கம் வந்தேன். ரிக்ஷாவில் போகிறாங்க.
போட்டிங். சூப்பராக இருக்குது ஏரியா. சூப்பராக இருக்குது. ரொம்ப சூப்பர். ஜப்பான் அழகாக இருக்குங்க. வீடியோவில் இன்னும் அழகாக இருக்குது. நல்ல கேமராவில் இருந்தால் சூப்பராக இருக்கும்.